வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சிஐடி நகர்லேருந்து டி நகர் வரைக்கும் நடைபெற்று வரும் இந்த ஸ்டீல் ஃப்ளைஓவர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை பற்றின வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது டி நகர் டெர்மினஸ்லேருந்து சிஐடி நகர் வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. அதனால் ரெண்டு பக்கமும் இப்போ டிராஃபிக் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே சைடில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இந்த ரோடு க்ளோஸ் ஆனதுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ திரும்ப ஓப்பன் ஆனதுனால அவங்களுக்கும் பிஸ்னஸ் இப்போது நல்லா ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பைல் ஃபவுண்டேஷன் மூண்டி போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் பில்லர்ஸ் அதை வச்சு அதுக்கு மேலே ஸ்டீல்லையே ராட்ஸ் போட்டு அதுக்கு மேலே ரோடு போடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 131 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது டிசம்பர் 2024 முடிய வேண்டிய ப்ராஜெக்ட். இது மழையினாலும் மெட்டீரியல்ஸ் தாமதமானதுனாலும் இன்னொரு 5 மாதம் லேட் ஆகுது. மோஸ்ட்லி மே மாதத்துக்குள்ளே முடிந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து டி நகர் டெர்மினஸ் அந்த ரவுண்டானாலேருந்து ஜிஆர்டி வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷனில் கொஞ்சம் போர்ஷன் தான் பாக்கி இருக்குது முடிக்கிறதுக்கு. அதை முடிச்சிட்டாங்கன்னா அது முழு பயன்பாட்டுக்கு வந்துடும். 2-வே பிரிட்ஜ் தான் இது. 1.2 கிலோமீட்டர்ஸ் லென்த்து, 8 மீட்டர்ஸ் பிரெத் இருக்குது. இப்போ நீங்கள் சிஐடி நகரில் ஏறினீங்கனாக்கா அப்படியே நுங்கம்பாக்கம் நார்த் உஸ்மான் ரோடில் போய் இறங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப 5 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. மேலும் நீங்கள் டி நகர் டெர்மினஸ்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு வந்து அப்படியே மேலே ஏறதுக்கு ஒரு சிவா விஷ்ணு கோவில்லேருந்து ஒரு ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அது மேலே ஏறி அப்படியே அந்த மெயினில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷனும் கட்டின்னு இருக்காங்க. இப்போ ஜிஆர்டியில் போய் அங்கே இருக்கிற பில்லரோடு இது போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ இது வரைக்கும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இந்த டெர்மினஸ்லேருந்து ஜிஆர்டி வரைக்கும் இருக்கிற பழைய பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இப்போ பில்லர்ஸ்லாம் போட்டு இந்த புது பிரிட்ஜு ஒரு கொஞ்சம் போர்ஷன் ஒண்டி தான் பாக்கி இருக்குது. மே மாதம் இறுதிக்குள்ளே வந்து அது முடிந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து நம்ம அங்கே டெர்மினஸ் கிட்ட ஒரு மேலே வாக் த்ரூ ஒன்று பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது மேலே ஏறி இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மேலேருந்து பார்க்குறோம் ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா இந்த டிராஃபிக் கயாஸ் எதுவும் இருக்காது. எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இந்த போர்ஷனை தான் இப்போ நம்ம மேலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். டி நகர் டெர்மினஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஜங்ஷனு. இப்போ டி நகர் டெர்மினஸ்லேருந்து போகக்கூடிய பஸ்ஸு நுங்கம்பாக்கம் நோக்கி போகக்கூடிய பஸ்ஸுக்கு தான் இந்த ரேம்ப் கட்டிருக்காங்க. அதான் பார்க்குறோம். சைடில் ரேம்பில் ஏறி அந்த மெயின் ஃப்ளைஓவரில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டி கிட்ட இருக்கிற ஃப்ளைஓவரோட அந்த போர்ஷன் அப்படியே இருக்குது. இந்த ஃப்ளைஓவர் வந்து அதில் போய் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டாங்கனாக்கா சிஐடி நகர்லேருந்து உங்களுக்கு விவேக் வரைக்கும் அப்படியே க்ளீனாக குயிக்காக போயிடலாம்.
இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.